ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு தரமான சம்பவம். அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க்கு பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தி, அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்டிப்பாக சொல்லியோடும் மஞ்சரியை வந்து எல்லோரும் பொலந்து பாவம் அவங்க நொந்து நூலாக போயிட்டாங்க. காரணம், அவங்களால வந்துட்டு கேப்டனாகவும் இருக்க முடியல, ஆஸ் வெல் அஸ் அந்த படைத்தளபதியாகவும் இருக்க முடியாமல் நொந்து போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துட்டு இன்றைக்கே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 படிகள் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆண்கள் டீம். நம்ம பெண்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு படியை வின் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டிங் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அந்த மினிட்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எப்போ வெளியே வரும்னு தெரியல, இல்லை அப்படியே மூடி அமைக்கிடுவாங்கன்றது தெரியல. ஒருவேளை இவங்க ஒன்றாவது வின் பண்ணி இந்த வீக்லி டாஸ்க் முடிக்கட்டும்னு சொல்லிட்டு பிக் பாஸே அதை கண்டுக்காமல் விட்டாரன்றது தெரியல. ஆனால் 3 இருக்குது, இன்னும் 2 இருக்குது, அதுக்கு ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அப்படிலாம் கிடையாது. இதோட முடிக்கணும்னு சொல்லிட்டு டப்பால்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. 3 படிகள் வின் பண்ணதுனால ஆண்கள் டீம் தான் இந்த வாட்டி அரியணை ஏற போகிறாங்கன்னு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. செம்ம சர்ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீடம் உங்களுக்காக வழங்கப்பட்டது, கிடங்கில் இருக்குது, போய் எடுங்க, அதை ஸ்டோர் ரூமில் இருக்குன்னு சொன்னோடனே போய் எடுத்துகிட்டு வராங்க. இவர் இங்கேருந்தே வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. முத்துக்குமார் தான் வந்து தூக்கிட்டு போகிறாப்புல. நின்றுட்டே வராரு நம்ம ராணுவ கேசரி. அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மலர் தூவி அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீடத்தெல்லாம் வந்து வச்சு, இதில் வேறு வந்துட்டு ஒரு சில பேர் வரவே இல்லை லேடிஸில். நம்ம ஜாக்லின்லாம் வந்துட்டு கோச்சு உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒற்றனாக இருந்த ஒரு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உறுத்துச்சு போல இருக்குது. அதனால் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே நின்று இதில் ஒரு விஷயம் வேறு பண்ணார் நம்ம ராணுவ. என்னென்னா, இதில் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். என்னடா அப்படின்னாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சுல டாஸ்க்கு. என்னடா முதல் தான் ராஜா, இப்போ என்னடா அப்படின்னு. இல்லை, இதில் பாதி வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும், அந்த கிரீடத்தை வந்துட்டு இவங்களுக்கும் சூட்டலாம் அப்படின்னு சொன்னோடனே சாச்சம்மாவை வந்து வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய கிரீடம் இருக்கு பாருங்கள், அதை அழகாக சூட்டி அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபோட்டோஸில் எடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீக்லி டாஸ்க் நிறைவு பெற்றது. நல்லா இருந்துச்சா கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது, நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பரபரப்பாக இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக போச்சுன்னு சொல்லலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரில் அவங்க வந்துட்டு பிரயாணம் பண்ணாங்களா அப்படி கேட்டிங்கன்னா, அதை விட அவங்க ஈகோ வச்சு தான் ப்ளே பண்ணது அதிகமாக இருந்துச்சே தவிர கேரக்டரில் ப்ளே பண்ணது சுத்தமாக ரொம்ப கம்மி. கேரக்டரை வச்சு இன்னமும் பண்ணியிருக்கலாம், செம்மையாக பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பாய்ஸ் டீம் கை வந்து கொஞ்சம் ஓங்கி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணல. ஆனால் பாய்ஸ் டீமில் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இன்னும் நடுவில் வந்துட்டு அவங்களுடைய தலைப்பாக எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் பொங்கின விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நடுவில் அருண் பிரசாத்தில் வந்து சில டைலாக்லாம் சொன்னதெல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போது இந்த வீக்லி டாஸ்க்கை வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. மாதம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சாட்சராக தான் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது அப்டேட். ஸோ நாளைக்கு அதோட ஃபுல் அப்டேட் வரும், அதை சொல்கிறான்னு. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.